இன்றைக்கி நம்ம Nafenas கிச்சனில் சிக்கன் இடியப்ப கொத்து எப்படி செய்ய போகிறோம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் அதை எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா உங்களுக்கு உரப்பு கூட தேவைன்னா நீங்கள் கூட 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை நான் கூடவே சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் கருவேப்பிலை கூடவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடியப்ப கொத்து ரொம்ப நல்லா ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இடியப்பம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களாம் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இடியப்பத்தை நல்லா சின்ன சின்ன பீஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இடியப்பத்தை ஆட் பண்ணணும். மொத்தமாக போட்டால் நம்மளுக்கு அது மிக்ஸ் ஆகாது நல்லா. அதனால் முதல்ல ஒரு 10 இடியப்பத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 10 இடியப்பத்தை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனோன்னா இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இடியப்பம் மீந்துட்டால் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இடியப்பம் குழந்தைங்களுக்கு பிடிக்கல, சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் இடியப்பத்தை வச்சுட்டு இன்னொரு பேனில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அந்த எண்ணெய் காயட்டும். அதுக்கு முன்னாடி 4 முட்டை ஒரு கப்பில் எடுத்துக்கிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சீரகம், சோம்பு, வரமிளகா இதெல்லாம் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்ச மிளகு எல்லாம் அரைச்சி வச்ச மிக்ஸையும் சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலே செஞ்சது. இது நல்லாயிருக்கும், இந்த முட்டைக்கு நல்லா வாசத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் அந்த இதையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த இது இல்லைன்னா மிளகுத்தூள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சின்ன சின்ன இதாக நம்ம முட்டை கிண்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் தான் சின்ன சின்னதாக வரும். அப்போ தான் இந்த இடியப்ப கொத்துக்கு இதை சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இது இடியப்பத்தோடய நம்ம கடுகு, உளுந்து போட்டு வெங்காயம் போட்ட பிறகே முட்டை போடலாம். அதை கொஞ்சம் சொதன்னு இருக்கும், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த முட்டையிலே நல்லா அந்த மிளகு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நான் இந்த தனியாக பேனில் நல்லா சின்ன சின்னதாக வர மாதிரி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடியப்பக்கத்தோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். அதையும் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான இடியப்ப கொத்து ரெடி. சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் யாராக இருந்தாலும் இடியப்பம் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. இடியப்பம் மிஞ்சி போச்சுனாலும் கவலையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, மத்தியானம் சிக்கன் மீதாக இருந்தால் போதும், இதை சேர்த்துக்கலாம். கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், இடியப்ப கொத்து ரெடி. ரொம்ப ஈஸி, சிம்பிள், அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துங்க வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.